ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மண்ணீரல் ஃப்ரை. அதாவது இந்த தொக்கை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மண்ணீரல் வந்து ஒரு சின்னதாக இருக்கும். ஒரு முழு ஆட்டுக்கே பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவு சின்னதாக ஒரு ஈரல் பீஸ் மட்டும்தான் இருக்கும். இது நார்மல் ஈரலும் மண்ணீரலும் கண்டிப்பாக வேறு. இது வந்து அவ்வளோ அயன் சக்தி இருக்குது. இது வந்து டாக்டர்ஸே வந்து இதை கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு ஸோ இது பார்த்திங்கன்னா 2 மண்ணீரல். இதை வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து அரியறதுக்கு முன்னாடி தான் கழுவணும். அரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பிளட் வந்துடும். அதை வந்து வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் தான் அயன் இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸோ இந்த சிம்பிளான டிஷ்ஷு ஆனால் செய்யறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸி, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பெப்பர் சுக்கா மாதிரி இருக்கும். இது வந்து ஊர் பக்கமாக வந்து செவரொட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை மண் பெத்தைன்னு சொல்லுவாங்க, இல்லை மண் ஈரல்னும் சொல்லுவாங்க. இது நார்மல் ஈரல் கொடுத்துட போகிறாங்க. நீங்கள் கடையில் வந்து சின்னதாக இருக்க அந்த மண் பெத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 1 pot டிஷ். இது வந்து ஒரே ஒரு பாத்திரத்துலேயே நம்ம மொத்தமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு மொத்தம் 10 நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிடணும். ஸோ இந்த மண் பெத்தை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது. ஏன்னா அவ்வளோ அயன் நிறைஞ்சிருக்கு. இது குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் தவழ்கிற வயசு, பல் வந்ததுக்கப்புறம், நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். அவ்வளோ அயன் சக்தி இருக்குது இதில். ஸோ கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து கிரேவி மாதிரி ஆகிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே போட தேவையில்லை. அது உள்ளே இருக்கிற பிளட்டே வந்து குக்கரில் போட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். ஸோ ஜஸ்ட் இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த கட் பண்ண பீஸஸ் போட்டுக்கலாம். இதில் மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 பொடிங்க தான் தேவைப்படும். மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பெப்பர் நம்மளுக்கு எவ்வளோ காட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு காட்டாக, கடைசியாக கூட நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம விசில் வைக்கிறது வந்து சிக்கன் அளவுக்கு கம்மியாகவும் வைக்கக்கூடாது, மட்டன் அளவுக்கு நிறையவும் வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் டைமில் வச்சுக்கணும். அது எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிற குக்கரை பொறுத்து. ஸோ ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் குக்கர். சில பேர் வீட்டில் பருப்புக்கே 7 விசில் வைக்கணும். சில பேருக்கு மட்டனே 2 விசிலில் வெந்துடும். அந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஸோ இப்போ நல்லா ஒரு 3 விசில் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன கன்சிஸ்டன்சியில் நான் இன்னும் கொஞ்சம் மிச்சம் தண்ணியே இருந்தால் கூட அப்படியே அடுப்புலேயே வச்சு சுண்ட விட்டிங்கன்னா நல்லா இந்த கிரேவி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. இதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே தூவிட்டு, உங்களுக்கு இன்னும் காட் வேணும் அப்படின்னா பெப்பர் பவுடரை மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து செஞ்சு லன்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் இதை வந்து எல்லாம் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி காலி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான இந்த செவரொட்டி இல்லைன்னா மண்ணீரலை செஞ்சு